மகாதேவர் சிவபெருமான் தான் கேட்ட வரத்தை டக்குன்னு கொடுப்பார். 12 வருட காலம் தமர்ந்திருந்தால் போதும் மனதிலே தானம் அழவார் வரத்தை கொடுப்பார். என்ன செய்கிறான் தெரியுமா? தவத்தை செய்து சிவத்தை அடைய வேண்டும் என்று என்ன செய்கிறான் தெரியுமா? வடகிரியை நோக்கி வாரான். அடி மாற்றுடுத்தி வடகிரிக்கு வந்து சேர்ந்தார். வடகிரியில் என்ன இருக்கு? வடகிரியில் என்ன இருக்கு? என்னையா இருக்கு? வடகிரினா என்னது? என்னதையா தெரியாதையா? தெரியாமணியா இங்க வந்த? ஆமையா. என்னதையா? தெரியாம வந்தேன்னு. நான் எதுக்குயா? வடகிரினா இமயமலை வடக்கே இருக்கின்ற மலை. அப்படி ஐயா? அந்த இமயமலை உச்சியில் யார் இருக்கா? யாரு? ஆண்டவனாய சிவபெருமான் இருக்கிறார். கிரி என்றால் மலை, அவர் வடக்கே இருக்கின்ற மலை, அதான் வடகிரின்னு பேரு. அவர் குடியிருக்கிற கைலாயம் எங்கே இருக்கிறது? எங்கேயா? வடக்கேம்மா. வடக்கேயா? வடக்கே இருக்குதம்மா. சரிங்கய்யா. அந்த கைலாயமா மலைன்னு இன்னொரு பேரு. அந்த கைலாயத்தின் உச்சியில் தான் ஆண்டவனாய சிவன் இருக்கிறார். சரி. இமயமலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார். அடையிறம்மா உன் நீ பாத்தியால நான் பாக்குவா. நானே சேர்ந்து என் வேலையை நீ பார்க்க வேண்டாம். அப்படியா? உன் வேலையை மட்டும் பாரு. என் வேலையை பார்க்க. சரி சரி. அந்த ஆண்டவனாய சிவபெருமானுக்கு தவம் இருக்க வேண்டும் என்றால் சரி. அந்த இமயமலை அடிவாரத்து காரணம். அப்படியா? நீ இருக்கிற ஆமா. உன்னை கூப்பிட வந்தா எங்க வேணும்? சிவகாசிரம் தான் காணாது. ஆமையா. உங்க வீட்டுக்கு வரணும். வரணும். வந்து நீ மாடியில குடி இருக்கிறவ. ஆமா. உன் வீட்டுக்கு கீழே நின்று நின்று ஏ இவளே ஏ இவளே அது கூப்பிட்டாதான் என்னன்னு என்னங்கன்னு கேட்பேன். என்ன நிகழ்ச்சியை தோங்கிட்டு இருக்க? கண்ணு முடிய தோண்டிடுவேன் அப்படின்னா பின்னாலே வருவேன். வந்தது. அதாவது சரி. அதுபோல சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்றால் என்றால் அந்த இமயமலையின் அடிவாரத்திலே வந்து ஆமையா. தவநிலையில் நிற்க கொள்ள வேண்டும். ஆஹா. கைலாயோட இடத்தை வடகிரி 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 வடகரியா? வடகரி இல்லம்மா வடகிரிமா. வடகிரியா? நாக்கு அசம்பு வச்சு தேய்க்க வடகரி இருக்குல்லையா? வடகரி இருக்குதான் செய்யுது. ஆமா. அதாவது வடகரி வேற வடகிரி வேற. வடகிரி வேற. ஆமா. சரி. அதை வேற வடகிரியை நோக்கி வந்து ஆமா. ஆண்டவனாய சிவபெருமான் அவரை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று அந்த மயிலாசவனாகப்பட்டவன் அத்தை கொணை கொண்டு நல்லதைக்கும் மறுகளித்தார். மத்தியிலே 20 அடி கம்பத்தை நாட்டுகிறார். ஆமம்மா. 20 அடி கம்பத்துக்கு மேலே மாப்பலகை இட்டான். மாப்பலகையின் மேலே தலைவாளை இலைவிரித்தான். தலைவாளை இலை மேலே செந்நெல்லை பரப்பி வைத்தான். செந்நெல்லின் மேலே செப்பு குடம் வச்சான். செப்பு குடத்தின் மேலே செமிழனி தேங்காய் வைத்தான். செமிழனி தேங்காய் மேலே செம்மாங்கனி வைத்தான். செம்மாங்கனியின் மேலே இனிமைச்சங்கனியை வைத்தான். செங்கனியின் மேலே செவ்வரளி பூவை போட்டான். செவ்வரளி பூவின் மேலே மரப்பாக்கை வைத்தான். பாக்கின் மேலே மணி மிளகை வைத்தான். மணி மிளகின் மேலே தங்க
ஊசியை நாட்டியல்லோ ஆமாப்பா ஊசி முனையில் ஒற்றை கால் ஒன்றை கடுமையாக தவம் செய்தார். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நற்றுணையாவது நம சிவாயுமே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பகவானை வேண்டி தன்னை மறந்த நிலையிலே கடுமையாக தவம் செய்தார். ஊசி தவம் புரிந்தார். ஒற்றை காலில் நின்று ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக என்று பகவானை நினைந்து உருகி சிவா சிவா என்று சிவநாமத்தை உச்சரித்து கடுமையாக தவம் செய்தார். தில்லை அம்பல நடராஜா. சரி, சிவபெருமான் கிருபை வேண்டும் வேறென்ன வேண்டும்? அந்த சிவபெருமான் கிருபை வேண்டும். எல்லாரையும் நான் பாடிட்டேன். நீ எதுக்கு? எல்லாமே படிக்கலையா? அப்படியா? எங்க பாடி பாப்பா. நீங்க படிங்க. ஆ? படிங்க பாப்பா. எனக்கு தெரியாது. அதான். ஆமா. அதெல்லாம் அவ்வளவுதான். நம்ம நோட்டீஸ்ல உன் பேர் தான் போடு. என் பேர் நம்ம போட்டு படிக்கணும். அதான் நீதான் படிக்கணும். ஆவலை. நீங்களும் படிங்க. நான் நினைச்சேன் எத்தனை பாட்டு படிப்பேன். ஆனா இதையும் படிக்க மாட்டேன். கேட்பேன் ஆமா. அங்கே ஆமா. அந்த சிவபெருமானை எப்படி துதித்து அந்த மயிலாசோரன் பாடுகிறான் நம்ம.